நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் செகண்ட் லெசனில் இந்த 3 மார்க் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. மின்தடையாக்கிகள் தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது அதன் தொகுபயன் மின்தடை மதிப்புகளை கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு தொடர் இணைப்பில் தொடர் இணைப்புனா நம்ம தொடராக ஒன்று பின்னாடி ஒன்றா இணைக்கிறது. இணைச்சிட்டு ஒரு பேட்ரி ஒன்றா இணைச்சிடுறது, ஒரு மின்கலனை ப்ளஸ்ஸு மைனஸு. இது R1 R2 R3 இங்கேருந்து கொடுக்குற மின்னழுத்த வேறுபாடு V. இப்போ நம்ம இதில் மின்னோட்டம் I இதில் பாஸ் ஆகும். அப்போ இந்த மின்னோட்டம் தான் இந்த மின்தடையிலே இருக்கும், இந்த மின்தடையில் இருக்கும், இந்த மின்தடையிலே இருக்கும். அப்போ ஒரே மின்தடை தான் எல்லாத்துலேயும் இருக்கும். அப்போ யார் பிரிவாங்க அப்படின்னா V தான் பிரியும். V எப்படி பிரியும் அப்படின்னா V1 V2 V3 பிரியும். அப்போ மொத்த V கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V = V1 + V2 + V3 அப்படின்னு எடுத்துக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓம் விதியை பயன்படுத்துகிறேன். ஓம் விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா ஓம் விதி என்ன சொல்லுதுன்னா V = IR அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ கொண்டாந்து இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா Vக்கு பதிலாக IR = V1க்கு பதிலாக எழுதலாம் அப்படின்னா IR1 எழுதலாம். ஏன் சார் I1ன்னு எழுதலாம் அப்படின்னா நான் முதலே சொல்லிட்டேன், ஒரே கரண்ட் தான் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. ப்ளஸ் IR2 ப்ளஸ் IR3. அப்போ இங்கே I இங்கே காமனாக இருக்குது. அப்போ வெளியில் எடுத்தோம்னா IR = I காமனாக எடுத்தோம்னா R1 + R2 + R3. ஐயும் கேன்சல் ஆகி R இது தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புனா சீரியஸ்னு அர்த்தம். அப்போ RS = R1 + R2 + R3. இதான் தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது உருவாகும் மின்தடையின் மதிப்பு. பக்க இணைப்பில் அடுத்து பக்க இணைப்பில் R1 R2 R3. அப்போ கரண்ட் இதில் I போகும். I போய் மீனாக பிரியும் I1 I2 I3. ஆனால் V பார்த்தோம்னா பக்க இணைப்பில் மூணுக்குமே ஒரே V தான். இங்கே இருக்க என்ன V இருக்கோ அதான் இங்கே இருக்கும், அதான் V தான் இங்கே இருக்கும், அதே V தான் இங்கே இருக்கும். அப்போ I தான் நமக்கு மூணாக பிரியுது. அப்போ IC கூட நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா I1 + I2 + I3ன்னு பிரியும். அப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓம் விதியை பயன்படுத்துகிறேன். ஓம் விதியை பயன்படுத்தினோம்னா V = IR, I = நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா V/Rன்னு எழுதலாம். அப்போ அதை கொண்டு இதில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி வச்சுங்களேன் V/R = I1 எப்படி எழுதலாம் V/R1. ஏன் சார் V1ன்னு போடல அப்படின்னா V சமம் V/R2 V/R3. இப்போ V காமனாக எடுக்கிறேன். V/R = V × 1/R1 1/R2 1/R3. V கேன்சல். அப்போ பக்க இணைப்புனா பார்லல்னு சொல்லலாம். அப்போ R பார்லல். அப்போ 1/Rp = 1/R1 + 1/R2 + 1/R3. ரைட்டுங்களா? மொத்தம் நீங்கள் 5 மார்க் பார்த்துருக்குறோம். இதே மாதிரி தொடர்ந்து பார்ப்போம். சரி 5 3 மார்க் பார்த்துருக்கோம். தொடர்ந்து இதே மாதிரி பார்ப்போம். ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.